இந்த 2025 பொங்கல் முன்னிட்டு தமிழ் சினிமால என்னென்ன படங்கள் ரிலீஸ் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. இப்போ எத்தனை படங்கள் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுறதா இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த பொங்கலுக்கு இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகுறதுக்கு முதல் காரணம் விடாமுயற்சி படம் போஸ்ட்பான் ஆனது தான். விடாமுயற்சி படம் பொங்கல் ரிலீஸ் பண்றதா, படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு டிசம்பர் எண்டு வரைக்குமே பொங்கலுக்கு கண்டிப்பா படம் ரிலீஸ் பண்றதா தான் படக்குழுவினர் ரிலீஸ் பண்ண எல்லா போஸ்டர்லயும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனா நியூ இயர் அன்னைக்கு படக்குழுவினர் அஃபிஷியலா படம் விடாமுயற்சி போஸ்ட்பான் பண்றதா அறிவிச்சிட்டாங்க. அஜித்குமார் போன்ற பெரிய ஹீரோக்களோட படம் ரிலீஸ் ஆகிறதுனால தமிழ் சினிமாவோட ஒரு சில படங்கள் கூட ரிலீஸ்ல இருந்து போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ விடாமுயற்சி படம் போஸ்ட்பான் ஆனதுனால ஒரு சில ஸ்மால் பட்ஜெட் படங்கள் இப்போ அஃபிஷியலா தமிழ் சினிமால புதுசா ரிலீஸ் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 படங்களுக்கு மேல இந்த பொங்கலுக்கு புதுசா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. என்னென்ன படங்கள் எந்தெந்த தேதியில ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். ஜனவரி 10ஆம் தேதி பொங்கல் முன்னிட்டு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்க படம் டைரக்டர் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர், டைரக்டர் பாலா இயக்கத்தில் வணங்கான் மற்றும் மெட்ராஸ்காரன். இந்த 3 படங்களும் ஜனவரி 10ஆம் தேதி புது படங்களா தமிழ் சினிமாவில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. கேம் சேஞ்சர் படம் ராம் சரண் அவர்கள் ஹீரோவாக நடித்து எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் மெயின் வில்லன் கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. படத்தோட ட்ரைலர் கூட ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க. தமன் மியூசிக்கில் படம் அஃபிஷியலாக ஜனவரி 10 மல்டி லாங்குவேஜில் பேன் இண்டியா படமாக இந்த பொங்கலுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்க படங்களில் ஹை பட்ஜெட் படம் இது. அடுத்ததான் டைரக்டர் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் அவர்கள் ஹீரோவாக நடிக்கும் படம் வணங்கான். ஜி.வி. பிரகாஷ் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவோட பெரிய பட்ஜெட் படமாக இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. அடுத்ததான் மெட்ராஸ்காரன். மலையாள நடிகர் ஷேன் நிகம் மற்றும் கலையரசன் நடிப்பில் சாம் சி.எஸ். அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணி படம் ஜனவரி 10 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட ட்ரைலர் அஃபிஷியலாக ஜனவரி 6 ரிலீஸ் பண்ணுறாங்க. படம் சென்சார் ஆகி இப்போ ரெடி டு ரிலீஸ் லிஸ்ட்டில் இருக்குது. இப்போதைக்கு இந்த 3 படங்களும் ஜனவரி 10 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜனவரி 12ஆம் தேதி நடிகர் விஷால் மற்றும் சந்தானம் நடிப்பில் 2013 தியேட்டரில் ரிலீஸ் ஆக வேண்டியது மதகத ராஜா. சுந்தர்சி இயக்கத்தில் விஜய் ஆண்டனி மியூசிக்கில் படம் தயாராகி ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. படம் இப்போ அஃபிஷியலாக ஜனவரி 12 ரிலீஸ் பண்ணுறதா படக்குழுவினர் அறிவித்து இப்போது ரிலீஸ்க்கான வேலைகளெல்லாம் ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ட்ரைலர் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போது ரிலீஸ் டைம் கிட்ட புது ட்ரைலர் ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. படம் ஜனவரி 12ஆம் தேதி சண்டே அன்னைக்கு தியேட்டரில் பொங்கல் முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜனவரி 14ஆம் தேதி காதலிக்க நேரமில்லை படம் கிருத்திகா உதயநிதி இயக்கத்திலையும், நேசிப்பாயா படம் விஷ்ணுவர்தனோட இயக்கத்திலும் மற்றும் தருணம் என்ற ஒரு லவ் ரொமான்டிக் படம் ஸ்மால் பட்ஜெட் படமாக ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இந்த 3 படங்களும் இப்போதைக்கு அஃபிஷியலாக ஜனவரி 14 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. காதலிக்க நேரமில்லை படம் ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிப்பில் ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. பில்லா போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் விஷ்ணுவர்தனோட இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் ஆகாஷ் முரளி அவர்கள் ஹீரோவாக நடித்து அதித்தி சங்கர் ஃபீமேலில் நடிச்சிருக்காங்க. நேசிப்பாயா படம் ஜனவரி 14 ரிலீஸ் ஆகுது. ஜனவரி 14 இப்போதைக்கு இந்த 3 படங்களும் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இதை தவிர்த்து பொங்கல் முன்னிட்டு 10 ஹவர்ஸ் மற்றும் படைத்தலைவன் இந்த 2 படங்களும் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. 10 ஹவர்ஸ் படம் பக்காவான த்ரில்லர் படம். சிபி சத்யராஜோட நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இது வரைக்கும் ரிலீஸ் தேதி பொங்கல் முன்னிட்டு எந்த தேதியில் ரிலீஸ் ஆகுது மற்றும் ட்ரைலர் எதுவும் வெளியிடலை. படைத்தலைவன் படமும் பொங்கல் முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரைலரும் ப்ரமோஷனும் இன்னும் எதுவும் ஸ்டார்ட் பண்ணலை. போஸ்டரில் பொங்கல் முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுறதா தான் அறிவிச்சிருக்காங்க. இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதா, போஸ்ட்பாண்ட் ஆக போகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருந்த 2K லவ் ஸ்டோரி படம் ஜனவரி 10 ரிலீஸில் இருந்து போஸ்ட்பாண்ட் ஆகுது. இப்போதைக்கு இந்த பொங்கல் ரிலீஸில் இருந்த 2K லவ் ஸ்டோரி மற்றும் சுமோ படங்கள் பொங்கல் ரிலீஸில் இருந்து போஸ்ட்பாண்ட் ஆகுது. இப்போதைக்கு இந்த பொங்கல் முன்னிட்டு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்க படம் கேம் சேஞ்சர், வணங்கான், மெட்ராஸ்காரன் ஜனவரி 10 ரிலீஸ் ஆகுது. ஜனவரி 12 மதகஜ ராஜா படம் ரிலீஸ் ஆகுது. ஜனவரி 14ஆம் தேதி காதலிக்க நேரமில்லை, நேசிப்பாயா, தருணம் இந்த படங்களெல்லாம் இப்போ அஃபிஷியலாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க பொங்கல் முன்னிட்டு. இந்த 7 படங்களும் அஃபிஷியலாக பொங்கல் முன்னிட்டு ரிலீஸ் ஆகுது.